யாரும் என்னை நேசிக்கவில்லை, யாரும் அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லுகின்ற வெறுமையில் தான் இந்த தேவனிடத்தில் நாம் வந்தோம். இந்த தேவனிடத்தில் நாம் புறப்பட்டு வந்த பொழுதோ, புறப்பட்டு வந்த காலம் முதல் இதுவரைக்கும் அவர் நம்மை சம்பூரணமாக சமாதானமாக எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்டாக அவருடைய அன்பை தந்து நம்மை போஷித்து இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வந்திருந்த நம்மை பார்த்து அவர் மறுபடி சொல்லுகிற காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நிலைத்திருக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறார். முதல்ல தேவனை நேசியுங்கள், தேவனை அன்பு செலுத்துங்கள். இரண்டாவதாக பிறனை நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறனையும் என்ன செய்யுங்கள்? நேசியுங்கள், அன்பு கூறுங்கள். அப்போ ரெண்டு காரியத்திலையும் என்ன இருக்கிறது? ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் அவரை ஆராதிக்கின்ற ஆராதனை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனால் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆராதிக்கிற ஆராதனையை நான் சொல்லவில்லை. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், பேசும் பொழுதும், வேலைகளை செய்யும் பொழுதும், பயணங்களிலே பயணிக்கும் பொழுதும் தேவனோடு கூட இருக்கின்ற உறவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? தேவனை ஆராதிக்க முடிகிறதா? உணர்வுகளினாலே, பேச்சுக்களினாலே, எண்ணங்களினாலே, உங்களுடைய செய்கைகளினாலே தேவனை ஆராதிக்க முடிகிறதா என்று சொன்னால் அந்த ஆராதனையை தான் ஆண்டவர் உங்களில் என்னில் எதிர்பார்க்கின்றார்.